மக்களை பாதுகாக்க தவறிய திமுக அரசால் இந்தியாவில் இதுவரை நடைபெறாத வகையில் கரூரில் நெஞ்சை பதற வைக்கும் சம்பவம் நடைபெற்று 41 பேரை இழந்துள்ளோம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்தார். பாலக்கோட்டில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தில் பேசிய புரட்சித் தமிழர் இனியேனும் விருப்பு வெறுப்பின்றி மக்களை பாதுகாக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். உங்களுக்கு நல்லா தெரியும், அண்மையில் நடந்த ஒரு சம்பவம், கரூர்ல நடந்த சம்பவம் இன்றைக்கு நெஞ்சை பதற வைக்கின்ற சம்பவம். இன்றைக்கு மக்களை பாதுகாக்கக்கூடிய அரசாங்கம் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க தவறியது அந்த கரூரில் நடந்த ஒரு நிகழ்வு. அது மறக்க முடியாத நிகழ்வு. தமிழகம் மட்டுமல்ல, இந்திய வரலாறையே இதுவரை ஒரு அரசியல் கட்சி நடத்துகின்ற பொதுக்கூட்டத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வு நடைபெறவில்லை. இன்றைக்கு ஒரு 41 உயிர்கள் அந்த பொதுக்கூட்டத்திலே இன்றைக்கு இழந்திருக்கின்றோம். அந்த தருணத்தில் தான் இந்த பொதுக்கூட்டத்தை நான் உங்கள் முன் பேசிக் கொண்டிருக்கின்றேன். ஆட்சியாளர்கள் மக்களை பாதுகாக்க வேண்டும். அது இந்த கட்சி அந்த கட்சி என்று பாகுபாடு பிரிக்காமல் இன்றைக்கு ஆட்சிக்கு வந்தவுடன் வெறுப்பு நீக்கி அனைவரும் மக்கள், தமிழக மக்கள், ஒவ்வொரு உயிரும் முக்கியம். விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றுவது அரசினுடைய கடமை என்பது உணர்ந்து இனியாவது அரசாங்கம் அரசியல் கட்சி நடத்துகின்ற பொதுக்கூட்டம், ஆர்ப்பாட்டம், பேரணிக்கு முழுமையான பாதுகாப்பை வழங்கி மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்திலே கேட்க விரும்புகின்றேன்.